வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா A2D சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. எல்லாரும் ஏஐ என்ன அர்த்தம்? ஒரு கேமரா வச்சா ஏஐயா? டெவின் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ காமிச்சாங்க. சும்மா இன்ஃப்ளூயன்ஸ் போட்டு விட்டுட்டு ஏஐன்னு சொல்லாது. தக்காளி கெட்டு போக போகுது அப்படிங்கறத அவங்க முன்கூட்டியே இங்க வந்து தெரிவிச்சிருங்க. எல்லாத்தையும் ஏஐங்கறாங்க. ஏஐன்றது முன்னாடி எங்கெல்லாம் இருந்ததுன்னா செல்ஃப் டிரைவிங் கார், சாட் ஜிபிடி, ஜெனரேட்டிவ் ஏஐ, இந்த மாதிரி பல இடங்கள்ல டீப் ஃபேக் வரைக்கும் அழகா போயிட்டு இருக்குது. ஆனா இப்ப அப்படி இருக்கானா? அதுதான் இல்ல. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் ஏஐ, எதுல பார்த்தாலும் ஏஐ. பிசில ஏஐ, ஏசில ஏஐ, வாஷிங் மிஷின்ல ஏஐ, ஃப்ரிட்ஜ்ல ஏஐ, ஜெட்டில ஏஐ, பனியன்ல ஏஐ, எல்லாத்துலயும் ஏஐ. பரவேசி பயிலுங்க. இந்த பையங்க வீடியோ போட்டு ஏஐன்னு இருக்காங்க. நடக்கா இல்லையா? சமூகத்தை இந்த மார்க்கெட்டிங் டீம் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. இப்படியா சொல்ற ஸ்கூர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்களேன், நல்ல பொறுமையா அதோட ஷேர் பிரைஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏஐல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நியூஸ் இருந்தா போதும், அட ஷேர் பிரைஸ் ஏறும். இதுக்காக வந்து ஏஐல காசு போறது. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஷேர் பிரைஸ் ஏறுறது. எல்லா ப்ராடக்ட்லயுமே பேருக்குன்னு ஏஐ வைக்கிறான், உள்ள என்ன எல்லாம் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு எக்ஸாம்பிள்ல பல எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏஐ ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ரமோஷன் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இந்த ரேக்ல இருந்து ரீசெண்டான போட்டோவை எடுத்து நம்ம இன்வென்டரிக்கு சென்ட் பண்றது. ஏஐ ஸ்மார்ட் கேமரா இருக்கு. தக்காளி கெட்டு போக போகுது அப்படிங்கறத அவங்க முன்கூட்டியே இங்க வந்து தெரிவிச்சிருங்க. அப்படியா? ப்ரமோஷன் தப்பு கிடையாது. ஆனா இந்த ஏஐன்னு சொல்லி ப்ரோமோட் பண்றதா கொஞ்சம் வெறுப்பாக உள்ளது. போயிர வெறுப்பு ஒண்ணு கிடையாது. ஆல்ரெடி இருக்க ஃப்ரிட்ஜ் தான், அதுல ஒரு கேமரா. அந்த கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா வச்சு என்ன பொருள் கண்டுபிடிக்குமா? Hi Bixby, what's in my fridge? ஓபன் பண்ணி பாரு. இதுக்கப்புறம் பார்த்தா வாஷிங் மிஷின்ல ரொம்ப சோம்பேறியமா வராங்கப்பா. நம்ம இதெல்லாம் போட்டோம்னா அதுலயே வந்து என்ன பொருள் கண்டுபிடிச்சு பண்ணிடும் அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து அதுக்குள்ள வந்து சென்சார் இருக்குமா, அந்த வெயிட் வச்சு அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வாஷ் பண்ணுமா. ஃப்ரிட்ஜ்லாம் கூட ஓபன் சிப் யூஸ் பண்ணி இமேஜ் ரெகக்னைஸ் பண்ணலாம். அதுவாது ஏஐ சொல்லலாம். பட் இதுல என்ன ஏஐ இருக்குன்னு தெரியவே தெரியாது. சும்மா அந்த ஆட்டோமேட்டிக் விஷயத்தையே உங்க ஏஐன்னு பேர் வச்சிடறானுங்க. இது போட்டுறாங்க ஏசில ஆட்டோ மோடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ஏஐ ஆட்டோ மோடு மாத்திருக்காரு. ஆனா மேட்டர் என்ன, ஏஐ ஏசி விக்கிறாங்க இல்லையா, இதே ஏசி இதே ஃபீச்சரோட முன்னாடி ஸ்மார்ட் ஏசி வித்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது ஏஐ ஏசி மாத்தி விக்கிறாங்க. ஏசி ஆட்டோமேட்டிக்கா விலை ஏத்திடுவாங்க. சரி வாங்க, அதிக ரிப்பேர் பண்ணாத சொல்லி சர்வீஸ்காரர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. வெளியா சொன்னா பரவாயில்ல, அது கம்பெனிக்காரர் சொல்லுவா இன்வெர்ட்டர்லாம் வாங்காதீங்க, நார்மல் ஏசி ஈஸியா ரிப்பேர் பண்ணுங்க, இன்வெர்ட்டர்லாம் சீக்கிரம் போயிடுங்க அப்படின்னுவாங்க. பட் ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன். இதுல ஏஐன்னு வச்சிருந்தா கண்டிப்பா அந்த போர்ட்ல வந்து ஒரு சிப் இருக்குல்ல, அது இருக்கா இல்லையா, ஆன் டிவைஸ்ல ஏஐ ஒர்க் ஆகுதா இல்ல வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணா ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. எதுக்குமே சரியான பதில் கிடையாது. அதுதான் எனக்கு புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அதாவது சொல்ல வெறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க ஏஐன்னு சொல்லி விக்கிறது பிரச்சனை இல்ல, ஏஐன்ற ஒரு விஷயத்தையே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. எல்லாரும் ஏஐ என்ன அர்த்தம்? ஏஐன்னு ஒரு மதிப்பு இல்லையா? ஒரு கேமரா வச்சா ஏஐயா? What is wrong with you man? அந்த ஃப்ரிட்ஜ்ல கேமரா வைக்கிறானுங்களே, அது யூஸ்லெஸ்ஸா இருக்கு. எதுக்குன்னு எனக்கு புரியல. யூரோப்பியன் ஸ்டேட்ல கூட ஓகே, பழங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வைக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம வீட்டுல வைக்கும்போது நேத்து வச்ச காரகம் அதுக்கு கண்டிப்பா அதுக்கு தெரியவே தெரியாது உள்ள என்ன இருக்கு. அது கேட்டா திறந்து பாரு அப்படின்னு இவ்வளவுதான் வந்துட்டு திறந்து பார்க்கணும். 33 ஃபுட் ஐட்டம்ஸா, லைக் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜிஸ். அது நம்ம ஊர் வகையெல்லாம் இருக்குமான்னு தெரியல. இது காய்கறி என்ன பிரச்சனைனா, இவங்க கறி வாங்கி வைக்கிற மாதிரி அது கரும்பு கலக்காம வைப்பாங்க. அப்ப இப்படி கண்டுபிடிக்கிறோம் மூணு கிடையாது. ஏன்னா இது மட்டும் பிரச்சனை இல்ல சோல்ஜர்ஸ், இன்னும் நிறைய இருக்கு. இந்த அமேசான்காரர் இருக்கான்ல, அமேசான் கோன்னு ஒரு ஸ்டோர் வச்சிருந்திருக்கான். உள்ள போயிட்டு பொருளை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்து பில்லு வந்துடும், ஆளே இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டட் ஏஐ மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ண ஒரு ஷாப் இப்படின்றத பல வருஷமா வச்சு நடத்திட்டு வந்தான். இப்போ ரீசெண்டா என்ன தெரிய வந்தது என்றால், அது எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா பண்றது இல்லையா. இந்தியால நம்ம வடக்கு நண்பர்களை உட்காந்து சிசிடிவில பாத்துக்கிட்டு எவன் என்ன பொருள் வாங்குறான்னு சொல்லிட்டு அவனை டேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம் கீழே பாத்துட்டு. Take the parcel details. 50 kg. இதுல காமெடி இவனுக்கு இந்த வெள்ளக்காரர்களுக்கு அப்பயே டவுட் வந்துருக்கும். ஆட்டோமேட்டன்றானே சீக்கிரமா தான் உள்ள போயிட்டு வெளியே வரணும்ட்டு, அந்த பில்லு ஜென்ரேட் ஆகிறதுக்கு பல மணி நேரம் ஆகுவா. அப்பதான் வந்து ரெண்டு கோரிலேட் பண்ணி வர்றேன். ஆமா இல்ல நம்ம ஏன் அப்ப ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப நேரமா உட்காந்து மார்க் பண்ணிட்டு இருக்காங்க வடக்கு வந்து. இதுதான் வந்து அமேசான் அந்த காலத்துல உருட்டு இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதை தவிர்த்துட்டு இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெவலப்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து மண்டை காயிற மாதிரி ஒரு மேட்டர் வந்து, அதுதான் பார்த்தா டெவின் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணாலும் அதுவே பண்ணிடும் அப்படின்ற. ஆனா உண்மை அதுதான் கேட்டா அதுதான் இல்ல, அது ஒரு உருட்டா. அப்படியா?
அதாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க, காக்னிஷன் ஏஐன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு $21 மில்லியன் ஃபண்டா வாங்கி ஒரு ஏஐ வெப் டெவலப்பர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உருவாக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கியிருக்காங்க. அப்படி போடுங்கப்பா அந்த டெவலப்பர் நாட்டையை போட்டானா அதுக்காக ஒரு டெமோ கொடுத்திருந்தாங்க. அது வந்தவொடனே பாத்தீங்கன்னா யூடியூப், இன்டர்நெட் எல்லா இடத்துலயும் வேற பரபரப்பாகி போச்சு. அவ்வளவுதான், டெவலப்பர்ஸ் தேவையில்லை, இது பண்ணிக்க அதே பண்ணிக்கன்னு சொல்லிட்டு பல உருட்டு வீடியோகள் வந்தது. ஆனா உண்மை என்ன ஆச்சுன்னா டெவின் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ காமிச்சாங்க. அந்த டெமோ உண்மையே கிடையாது, அதுவும் ஃபேக். என்னன்னா இந்த ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இது ரெண்டு பேருமே வந்து சீரியஸா எடுத்திருக்காங்க. யாராவது அமேசான், இன்னும் வந்து டெவின் ஏஐ. ஆனா அமேசான் இத்தனை வருஷம் நம்மளை ஏமாத்திருக்கான். டெவின் வந்து கொஞ்ச வாரத்திலேயே வந்து மாட்டிக்கிறான். அதாவது பாத்தீங்கன்னா டெவின் ஏஐயோ டெமோ ஒன்று காமிச்சிருந்தாங்க. அதுல என்ன பண்ணுச்சுன்னா அப்போர்க்குன்ற ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ல இருந்து ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்து இதுவே ப்ரோக்ராம் பண்ணி அனலைஸ் பண்ணி இதுவே பண்ற மாதிரி ஒரு டெமோ. இதை பார்த்தோம்னா எல்லாம் பதறாங்க. ஆனா மேட்டர் என்ன, இந்த எரர்லாம் பண்ணுச்சு இல்ல, அந்த எரர்லாம் அது வேணுனே பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அப்போர்க்ல ப்ராஜெக்ட் வாங்க வச்சிருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் இதுவே வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து சொல்றாரு. ஏன்னா அந்த ஒர்க்கை போஸ்ட் பண்ணாருல, அவர் வந்து சொல்றாரு இல்லைங்க என்கிட்ட அது கேட்கவே இல்லை. This is not what I was expecting from this project. இவங்க நான் வந்து சைட்ல கொடுத்த ரெக்யர்மெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே இவங்க எடுத்து பண்ணிட்டாங்க. என்னோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு கூட கேட்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரி அந்த ப்ராஜெக்டே அது ஒழுங்கா படிச்சானா அதுதான் இல்ல. இது பண்ண எரர் இருக்கு இல்லையா, எரர் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுது இல்லையா, அந்த எரரை வேணும்னே சில்லியா வந்து எரரை பண்ணிட்டு வேணும்னே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கு அந்த ஏஐ. Devin is generating its own errors and then debugging and fixing the errors that it made itself. அதோட எரர் பண்ணிட்டு அதை போய் ஃபிக்ஸ் பண்றேன். வெக்கமா இல்ல? மனுஷன் தான் நாங்க முட்டா பசங்க. டைம் பண்ணிட்டு திருப்பி வந்து போயிட்டு பாத்துட்டு வந்து பண்ணுவோம். அதுக்கு தான் உன்னை கண்டுபிடிக்கிறது, நீயே அதை பண்ணுவேன் நாங்களே போதுட்டா. சோ அதுவும் ஒரு ஃபேக். சோ ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்ஜஸ், இது ஏஐன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஹைப் சைக்கிள் இருக்கு. ஹைப் சைக்கிள் என்ன அர்த்தம்னா இங்க பாருங்க, இதுதான் வந்து ஹைப் சைக்கிள் ஆஃப் ஏஐ. இந்த ஆரம்பத்துல இந்த ஜெனரேட் ஏஐ இதெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்த உடனே ஜெனரல் பப்ளிக் ஒரு மாஸ் ஆடியன்ஸ் ஒரு மொத்த குளோபலாவே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பயங்கரமா புஷ் பண்ணி மேல கொண்டு போயிடுச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஓகே இது வந்து பெருசா போகுதுன்னு நம்பிக்கையில இருக்காங்க. இந்த நம்பிக்கையில தான் பல கம்பெனிஸ் ஃபண்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மூலமா அவங்க வந்து கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சிலது வந்து காணாமே போகுது, சிலது வந்து உயிரோட இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முதல்ல .com பபுள்னு ஒன்று இருந்திருக்கு. ஓகே, இதை பத்தி நான் முன்னாடி பேசியிருக்கேன். இந்த வெப்சைட்ல வந்த உடனே .com கம்பெனிஸ் வெப்சைட் கம்பெனிஸ் வந்து நிறைய வந்துச்சு. இதே மாதிரியே வந்து ஹைப் கிரியேட் பண்ணி எல்லாரும் காசு வாங்கிட்டு அதுல பாதி பேர் வந்து கடை சாத்திட்டு ஓடிட்டான். இதுக்கப்புறம் அகைன் சோசியல் மீடியா வரும்போது சோசியல் மீடியா கம்பெனிஸ் நிறைய வந்துச்சு. நீங்களே பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் கூட நிறைய சோசியல் மீடியா கம்பெனி இப்ப எங்க இருக்கே தெரியாது. அந்த ஹைப்பை யூஸ் பண்ணி பல கம்பெனிஸ் வந்து ஃபண்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அவனு கடை சாத்திட்டு போயிட்டான். அதே மாதிரிதான் இப்போ ஏன்ற பேரை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் பண்றவங்களும் ஏன்ற பேரை போட்டு பொருள் வைக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸா இருக்கிற சிலர் வந்து பாத்தீங்கன்னா சிலர் என்ன பண்றாங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒண்ணு பண்ணி ஃபண்ட் வாங்குறாங்க. ஏஐ வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடியோட ஏபிஐ யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கு. சாட் ஜிபிடியோட ஏபிஐ வாங்கிட்டு அதை சாட் ஜிபிடி வந்து அங்க ரன் ஆயிட்டு இருக்கோம். இங்க நமக்கு வேற ஒரு பேர்ல தெரியும், உங்களை பார்த்தா சாட் ஜிபிடியா இருக்கும். இந்த மாதிரி வெப்சைட் நிறைய இருக்கு, இந்த மாதிரி டூல்ஸ் நிறையவே இருக்கு. சோ இதுதான் வந்து போயிட்டு இருக்கு. இதுல ஒரு காமெடி ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு வெப்சைட் வந்து என்ன பண்ணிருக்கான், சாட் பாட்டுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். யார் தெரியுமா, இந்த கொரியர்காரன். இந்த சாட் பாட் சைட்ல வரல சப்போர்ட் சாட் பாட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்திருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், சாட் ஜிபிடி ஏபிஐ வந்து மிக்ஸ் பண்ணிருக்கான். இவன் கேள்வி கேட்டிருக்கான். ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா இந்த சாட் பாட்டுக்குள்ள அது மாதிரி இஃபல்ஸ் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இது சொல்லி இது கேட்டா இது சொல்லு, அது கேட்டா இது சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, நான் வந்து எங்க கம்பெனி ஏஐ இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த ரேஸ்ல நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்க கம்பெனியா போட்டு கஷ்டம் அது கேட்டுருக்காங்க. இது மாதிரி வந்து இதுன்னு சொன்னா அது சம்மந்தம் தான் பதில் சொல்லிருக்கு. சரி ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிருக்கலாம், இந்த கொரியர் மட்டமான கொரியர் சொல்லிச்சாரு. இல்ல ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அந்த ரிவ்யூ அசிங்கா போயிட்டு அது எடுத்துட்டான் போல. என்னதான் கடைசியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹைப் சைக்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஹைப் சைக்கிளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த பபுள் பஸ்ட் ஆயிடும். இந்த ஏஐ பபுள் ஒரு டைம் அப்புறம் பெருசாய் தப்புன்னு வெடிச்சிடும். வெடிக்கும் போது என்னன்னா இப்ப பேசுறது ஏஐ அதெல்லாம் அது பார்த்தா ஏஐயா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி, இப்ப ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாம போயிடும். கம்பெனிக்காரன் தான் ஆனா உண்மையாவே ஏஐக்காக ஒர்க் பண்றாங்க, ஏஜிஐ அச்சீவ் பண்ணணும், ஏசிஐ அச்சீவ் பண்ணணும்னு போராடிட்டு இருக்காங்க. இவனுக்கு இல்லாம இதை வச்சு நம்மள வந்து காசு பாக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. யானையில போறதுக்கு கனவு கண்டுட்டு இருந்தா நான் கழுதையில போறதுக்கு கதை சொல்றேன். இது எப்படி தெரியுமா, ஆம்புலன்ஸ் ஆக்சுவலா போக வழி எல்லாம் வழி விடுவாங்க, அதுக்கு பின்னாடியே பைக் எடுத்துன்னு போவானுங்க. எதுக்கு அதுக்குள்ளேயே போயிருது. அந்த மாதிரி இந்த கம்பெனி காட்டுங்க, இந்த ஃபேக்கான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஆக்சுவலா டெவில ஃபேக்கான ஸ்டார்ட் அப் நான் சொல்லல. வை பிகாஸ் அதோட ஃபவுண்டர்ல ஆக்சுவலா வந்து மேத்தமேட்டிக் ஜீனியஸா தான் இருந்திருக்காங்க. அவன் வித்தக்காரன் தான். ஆனா இந்த வாட்டி அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. நாளைக்கு திடீர்னு புதுசா கூட எடுத்துட்டு வருவான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனை இப்பயே நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. பட் இது வந்து ஃபேக்குன்றாங்க. சோ இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா 1952லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஷின் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐபிஎம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நீங்க பஞ்ச் கால்
இருக்கும் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு அதை ப்ரெடிக்ட் பண்ணும். ஆனா இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 1958லயே இதை பார்த்துட்டு இந்த நியூயார்க் டைம்ஸ் என்ன பண்ணிருக்கான் உருட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஏஐ பட்லர்லாம் வந்துருவாங்க ஃபியூச்சர்ல, அது வந்துருவாங்க, அடுத்து இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டான். ஆக்சுவலி என்ன அதோட அதிகமான ஹைப்பை கிரியேட் பண்ணதுனால அது பஸ்ட் ஆயிட்டு தான் ஏஐ வின்டர்னு ஒரு ஃபேஸ் இருக்கு. அது எப்படின்னா அந்த டைம்ல வந்து யாருமே இன்வெஸ்ட் யாரும் ஏஐக்காக ஃபண்டே பண்ணல. அந்த டைம்ல என்னாச்சுன்னா ஏஐ வளரவே இல்லை. ஒரு விஷயம் டெக்னாலஜி வளரணும்னா அது ஃபண்டு ரொம்ப முக்கியம். ஃபண்டு முக்கியம்னா அது கொஞ்சம் ஓரளவு பேச போறா இருந்துகிட்டே இருக்கணும். இவங்க எல்லாத்தையும் சும்மா பேசுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இந்த பபுள் வந்து வெடிக்க வச்சிட்டாங்க. இங்க வெடிக்கிறது பிரச்சனை இல்ல, எங்க போய் வெடிக்குதுன்னு இருக்குல்ல, மேல போயிட்டு கீழே விழுந்துருவீங்களா, திருப்பி ஏந்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்து கீழே இறக்கி விட்டாங்கன்னா இந்த ஆக்சுவலி ஏஜிஐஎஸ் எல்லாம் வருமானு தெரியாது. ஏஐ டெவலப்மெண்ட் வந்து தடுத்துரும் அப்படின்ற ஒரு பயம் வந்து பல ஏஐ எந்தூசியாஸ்ட்லாம் கவலையா இருக்கு. அந்த கவலையை தான் நானும் தெரிவிக்கிறேன். நானே வந்து நிறைய கம்பெனி இது பண்ணிருப்பாங்க. இப்போ யூஸ் பண்றியா, நியூரல் யூஸ் பண்றியா, இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணா ஏஐன்னு சொல்லு. சும்மா ஈக்குவல் சப்போர்ட் விட்டு ஏஐன்னு சொல்ல. சோ ஐஓடியும் ஸ்மார்ட் திங்ஸையும் வேற மத்த சில விஷயங்களையும் வந்து ஏஐயோட வந்து தப்பா புரிஞ்சுக்காங்க நிறைய பேர். சென்ஸ் பண்ணி அதுவே சொல்லும் அப்படின்னா அதெல்லாம் ஏஐ கிடையாது. சென்சார் வச்சிருக்கா அதுக்கு வந்து சொல்லும், அவ்வளவுதான். இது மாதிரி வந்து சும்மா வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ற எல்லாத்தையும் ஏஐன்னு பேரை மாத்திக்கிட்டு இருக்காங்க. வாங்கினா வாங்கிங்க, பொருள்ல பிரச்சனை இல்ல. பட் என்ன மேட்டர்னா இது வந்து அந்த ஏஐ வந்து அழித்து விடும். ஓகே சோல்ஜர், திஸ் இஸ் இட். இதுதான் என்னோட புலம்பல் ஏஐ இந்த ஹைப்பை பத்தினது. நீங்க என்ன இதுக்கு கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா ஏஐ வந்து ரொம்ப ஓவரா பண்ணி மொத்தமா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களுக்கு அடுத்த வீடியோ பாரு, அது இருக்கும். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இதே மாதிரி ஏதோ ஒரு வீடியோல பார்த்தோம்னு நினைக்கிறேன், விஜய் சித்து சேனல்னு நினைக்கிறேன். அந்த கேமரா வச்சு இது ஃப்ரிட்ஜ் ஒன்று காட்டினாங்க. ஏதோ ஒரு கடைக்கு போயிருப்பாங்க, அப்போ காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, எனக்கும் ஏதோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா எதுல பார்த்தோம் ஞாபகம் இல்ல. வாஷிங் மிஷின்ல நான் கேள்விப்படல, ஃப்ரிட்ஜ்ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அத ஓபன் பண்ணி பார்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு இதாயிருது. பிஸியா இருக்கீங்களா? போன்லயே பார்த்துப்பாங்களே ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி என்னலாம் இருக்கு ஃப்ரிட்ஜ்ல. அது வந்து மத்த ஊர்லலாம் ஓகே, அவங்க நிறைய பொருள் வாங்குவாங்க. அந்த மில்க் ஐட்டம், அந்த மாதிரி தயிர், மில்க், பட்டர்லாம் அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லலாம் இப்போ எதுவுமே பழமே இருக்காது. ஃப்ரிட்ஜில் அந்த நேற்று வச்ச மீன் குழம்பு இல்ல இட்லி மாவு, அந்த மாதிரி இந்த தேங்காய் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. தவிர காய்கறியோ பழமோ எல்லாம் வெளியில இருக்கும், தவிர ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. அவங்கன்னா பாக்ஸா அடிக்க வைப்பாங்க. நம்ம இதுல அப்படிலாம் கிடையாது. சும்மா அந்த ஃப்ரிட்ஜ் டூர் போடும்போது நார்மல் ஃப்ரிட்ஜ் ஓகே. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு ஷோக்காக ஆனா இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பந்தா காட்டிக்கலாம், தவிர சொல்லி ஏதாவது வித்துடணும். இதுதான் அதுக்கு சம்பந்தமே இல்லாது. இது ஒரு சென்சார், இதுதான் அது சென்ஸ் பண்ணுது, அவ்வளவுதான். இது என்ன ப்ராடக்ட், என்ன ஏதாவது வெஜிடபிளா இதான்னு மட்டும் தான் கண்டுபிடிக்குது. மற்ற அந்த சொன்ன மாதிரி அந்த கவர் கொண்டு போனால் அது தெரியாது. அந்த மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஏஜிஐ அதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருந்தா அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதை தான் இது பண்ணுறாங்க. அது வந்து கீழே இறங்கிரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஆச்சுன்னா அவ்வளோதான், அது ஏஐயோட கதை முடிச்சிடும் அதுக்கப்புறம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்